ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்க புவனா பொன்னியின் பூஜா. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பையனுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் வந்துட்டோம். பல்லடத்தில் தான் அவங்க அக்கா வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அவினாசி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே வீட்டில் போய் நாங்கள் நைட்டில் சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பி 12:45 இங்கே அவினாசி அவங்க சிஸ்டர் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே பாருங்கள், நம்ம வர்ற வரையும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டுறாங்க. தம்பி தூங்கிட்டான், குட்டி தம்பி தூங்கினதுக்கப்புறம் பாப்பா வந்து எழுப்பி விட்டுருச்சு. குட்டி தம்பியை எழுப்பவும் தம்பி அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க. பாவம் யாருன்னே தெரியாமல் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவர் தான் மாப்பிள்ளை. இவங்களோட ரீசன் வளகாப்பு வீடியோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டில் போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த காது குத்துக்காக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வேறு ஸ்கூல் லீவு போட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நைட்டு பாருங்கள் 2 மணி. நாங்கள் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்கிறேன். நான் உட்காந்து பூ வேறு வாங்கிட்டு வந்திருந்தேனுங்களா கட்டுறதுக்காக. அந்த பூவை நான் வந்து கட்டிக்கிட்டே இருந்தேன். இவங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து இந்த நோட்டு, பணம், பாலம், சாப்பாடு இதெல்லாம் வச்சு தம்பி எதை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். தம்பி என்னத்தை எடுக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதையும் செய்யணும். வந்து பாருங்கள், பாப்பா கிட்ட நல்லா ஒட்டிட்டேன். எங்கள்கிட்டலாம் யார்ட்டையுமே தம்பி வரவே மாட்டேன்ட்டான். ஆனால் பாப்பாட்ட பார்த்திங்கன்னா நல்லா போனான். பாப்பாக்கிட்ட தான் பேசுனா, கொஞ்சம் சிரித்தான். ஸோ பாப்பா பார்க்கும் தான் அவனுக்கு அழுகியே நின்றுச்சு. இங்கே பாருங்கள், பாப்பா கூட எப்படி விளையாடிட்டுருக்கான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணால அந்த பிள்ளை 4 மாதம் வயிற்றுல இருந்துச்சு. அப்போ தம்பிக்கு ஒரு உத்தா கொடுத்துரு, ஒரு ரூபா கொடுத்துரு, ஒன்று கொடுத்துரு. ஒரு முட்டை கொடுக்க முடியாது. லட்சுமா அடுத்த ஆப்பிள் பழம் தூக்க போறான். வாழைப்பழம் ஏ பணம் ஒரு டிஸ்கஷனே வைக்கிறது. இருங்க, அவசரப்படக்கூடாது. கையை வச்சுட்டு எடுக்கலாம் வருங்க. இங்க வருங்க. நீ எத்தனை யோசனை வச்சுக்கிறா? தொட்டாச்சு, படத்தையும் தொட்டுருக்குது. என்ன எடுக்கிறேன்னு பார்ப்போம். எது எத்தனை எடுத்துக்கோ பேச்சுக்காவது வச்சுக்கிட்டுன்னு சொல்றாரா? விளையாட்ட வேண்டாம். படிப்புனாலதான் ஆர்வம் ஜாஸ்தியாக வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க. கிளம்புங்க, டைம் ஆச்சு, கோயிலுக்கு போகணும். இப்போயே போனால் தான் காலையில் நேரமாக காது குத்த முடியும். கெடா வெட்டி காது குத்துறதுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுப்பி கிளம்ப சொன்னாங்க. கிளம்பிட்டு நாங்கள் வண்டியை எடுக்கையில் கரெக்டாக 5 மணி. போயிட்டுருக்கப்போ தான் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். 5 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஆனால் தூக்கம் பயங்கர தூக்கம். கோயிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் சாதாரண பானையில் தான் பொங்கல் வைப்போம். ஆனால் இவங்க என்னமோ வித்தியாசமாக இந்த பானையில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இதை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காலையில் குளிர் டீ கூட குடிக்கலைங்க. அப்படியே கிளப்பி இழுத்து விட்டுட்டு வந்துட்டாங்க மனுஷனுக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன கோயில், எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இது அவங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் தம்பி காது குத்துறதுக்காக இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரோம். இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குது என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போயும் கல்யாணத்தப்பையும் நடுசாமத்தில் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கல்யாணத்தப்பையும் நடுசாமம் அப்போ வந்து பாப்பா வயிற்றுல இருந்துச்சு 4 மாதமாக. கல்யாணத்தப்போ நடுசாமத்தில் கூட்டிகிட்டு வந்து காலையில் 4 மணிங்கெல்லாம் தாலி கட்டியாச்சு. தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதனால் வீட்டில் போய் சாப்பிட்டு பொண்ணை மாடு வீடு கூட்டிகிட்டு வந்து அந்த சம்பிரதாயம் அது அப்படியே போச்சு. ஆனால் தம்பிக்கு விசேஷம் இப்போ காது குத்தையிலே வந்துட்டு நடுச்சாமத்தில் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. டைம் இருட்டாக இருக்கிறனால இது எந்த ஊர் என்ன ஏதுன்னே தெரில. இப்போ வந்து பொங்கல் புதாக தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். பொங்கல் ரொம்ப நேரமாக வேலை காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு பொங்காமையேவும்.
அவனுக்கு என்னமா நம்ம பொங்கலாகுது. கொடுக்குற தண்ணி இருக்குங்களா? இருக்குங்க. அவர் பைப்புக்கு போவார். பொங்கலா? பொங்கல் காணும். நீ அவ்வளோதான். நீங்க போய் வேலை பேசாம ஏம்மா மறுமையில பாருமா. அதெல்லாம் அழிச்சிருவேன் அதெல்லாம் அழிச்சிருவேன். பரத்தை அழிச்சிருவேன். எனக்கு தெரியும் பரத்தை பற்றி எனக்கு தெரியும் நல்லா. போடா இந்த நடுமையை போய் போன இறங்கி நெல்லு போனேன். எதில் போட்டோ எடுங்க. இந்த மைனர் போட்டோ எடுமா. நீட்டாக எடுக்க. சும்மா ஒரு துளி உட்காருவாமா. அவகிட்ட கொடுத்து வாங்கிட்டு அப்படி பக்கத்துல உட்காரு. ஏவம்மா துண்டு இருக்குது. புது துணி எடுத்து வைங்க. இருக்குது போடு முடியும். துண்டு இங்க இருக்குதுல்ல. துண்டு இருக்குது. துண்டு எடுத்துட்டு வந்தியா கோமதி? தண்ணி சளி பிடிச்சு அவ்வளோ நேரம். நீ பக்கத்தில் பட்டன் நல்லா போட்டு மாலை போடல. மாலை போடல.
கேமராமேனுகள் அந்த பக்கம் போயிருக்கு. கை காட்டுவார் வந்து உங்க மைனர் காட்டுது. வளரு அடிச்சுக்க சொல்லு, சிரிப்பு வந்துடும். பிரசாத் என்ன கை கட்டிடுற, கை வந்துருச்சு. முட்டை எடுத்து கொடுங்க, முதல்ல ஒரு பாப்பா கொடுங்க. எடுத்து பாப்பா கொடு.